ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் ஒரு போதகரை நம்ம சந்திக்க போகிறோம். வட சென்னையில் புளியந்தோப்பு என்ற பகுதியில் இயேசு விடுதலையாக்குவார் என்ற சபையின் போதகர் பாஸ்டர் ரூபன் ராஜா அவளை சந்தித்து நிறைய காரியங்கள் அவளோடு பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கேன் பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களுடைய ஊழியத்தினுடைய துவக்கம், அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பழைய வாழ்க்கை, நீங்கள் எப்படி வந்து இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தீங்க, இந்த சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் பாஸ்டர். கண்டிப்பாக. நாங்கள் வந்து முதலாவது ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் பாஸ்டர். அப்போ எங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்பாவிலேருந்து தம்பி எல்லாமே வந்து ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. நானும் சபரிமலைக்கு 31 வருஷம் மாலை போட்டிருக்கேன். அப்பா அம்மாலாம் வந்து கோவில் திருவிழாலாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து என் கூட பிறந்தவங்க வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் நான் 2வது ஆள். எனக்கு 2 தம்பிக்கு இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. என் கூட வந்து நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன். கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமாம், கூலி வேலை முன்னாடி வந்து உங்களுடைய பேரே வந்து ரூபன் ராஜா தான் அப்படின்னு இருந்ததுங்களா, இல்லை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பேர் வந்து உங்களுக்கு? நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ரூபன் ராஜான்னு சொல்லிட்டு பேர் எனக்கு ஞானஸ்தானம் எடுத்து மாற்றினாங்க. சொல்லுங்க பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கிறீங்க? நீங்கள் எங்கே படிச்சிங்க? 10th படிச்சிருக்கேன். 10th ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது வந்து அந்த ஸ்கூலில் படித்தேன். வீடு பக்கத்தில் தான் இருக்குது. 10th படித்து ஃபெயில் ஆகிட்டேன் நான். அப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அப்படியே ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கூலி வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்பா கூடவே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வண்டி ஓட்டிருந்தேன் நான். உங்களுக்கு டிரைவிங்? டிரைவிங் தெரியும். நீங்கள் அந்த வண்டி ஓட்டிட்டேன். எப்படி பாஸ்டர், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, இல்லை வந்து இந்த ரொம்ப வறுமைக்காக நீங்கள் வந்து வேலைக்கு போனோம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் போனேன். நான் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வறுமைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தோம். குடிக்காக வேலைக்கு போனேன். நீங்கள் குடிக்காக வேலைக்கு போனோம்? அதுக்கு தான் போனேன். நான் வந்து குடிக்காக தான் வேலைக்கு போனேன். வந்து வறுமையில் குடிக்கிறதுக்கு பணம் தர மாட்டாங்க. ஆமாம், தர மாட்டாங்க வீட்டுக்கு வந்து. அப்போ அதெல்லாம் நம்ம கையில் ஒரு வருமானம் இருந்தால் நம்ம செலவு பண்ணலாம், குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போனது வேலைக்கு. வந்து எல்லாத்தையும் குடிச்சிட மாட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். முக்கியமாக குடிக்கு எடுத்து வச்சுப்பேன். நான் வந்து மீதி தான் வீட்டுக்கு கொடுத்துருவேன். சரி, நீங்கள் படிக்கும் பொழுதே இந்த பழக்கத்தில் நீங்கள் வந்து தள்ளப்பட்டீங்களா? கண்டிப்பாக. படிக்கும் போது வந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து நீங்கள் 10வது படிக்கும் போது ஆமாம், பீடி சிகரெட் குடிப்பேன், சரக்கு குடிப்பேன், பீர் குடிப்பேன். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு மூடி, ஒரு கட்டிங்கு, பாட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதிகமாகிடுச்சு, விடவே முடியல. என்னால் வந்து விட முடியாமல் போயிடுச்சு. வந்து அது வந்து என்னால் வந்து. சரி, இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருந்தீங்க. இந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்ததா, இல்லை குடிப்பழக்கத்தினால் நிறைய தீமைகள் செய்ய ஆரம்பிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு வந்து மாவா போடுற பழக்கம் இருந்தது. பீடி, பான் பிராக்கு, அது பீடி சிகரெட்டு, குடி, இதுதான் இது ஆரம்பிச்சு. ஆமாம், இதுதான் ஆரம்பித்தேன். பீடி சிகரெட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் குடி அதிகமாக வந்து நான் வந்து ரொம்ப தீமையான காரியங்கள்லாம் செஞ்சு துன்மார்க்கத்தனமாக நடந்தது. நான் வந்து ரொம்ப நல்லா பேசுவேன். குடிச்சிட்டுனா வந்து ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அடிப்பேன் அவங்கள. போயிட்டு பீர் பாட்டில் எடுத்து தலையில் ஒடிப்பேன். அவங்க தலையில் வந்து காரி துப்புவேன், எட்டி உதைப்பேன் மூஞ்சில். எழுந்துடா, நான் வரேன், நான் உட்காந்துட்டு இருக்கேன், எழுந்துரு, சேரை விட்டு எழுந்துடா அப்படின்னா செய்வேன். வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப மனைவி பிள்ளைங்களை அடிப்பேன். அது மட்டும் இல்லை, ஏரியாவில் பயங்கரமாக வந்து ரொம்ப சண்டை போடுவேன். ஒருத்தர் நிம்மதியாக விடுறது இல்லை அந்த இடத்துல வந்து. அப்போ அவங்கள பார்த்தா அவங்க ஏரியாவில் வந்து ஒரு பயம் கிரியேட் பண்ணி. ஆமாம், நான் வந்து அப்படி வச்சுருந்தேன். நம்மளை பார்த்தா பயப்படணும். இவங்க வந்து எல்லாமே வந்து எல்லாத்தையும் முதன்மையாக இருக்கணும். ஏரியாவுக்குள்ளே, நண்பர்கள் மத்தியில், ஸ்கூலில் படிக்கிற இடத்துல நம்ம தான் கெத்து. அப்படி இருந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து. சரி, உங்கள் குடும்பம் இதை வந்து நீங்கள் குடிக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரியான தீமைக்கெல்லாம் போகக்கூடாது, எதுவும் உங்கள் குடும்பத்துலேருந்து எதுவும் உங்களுக்கு சொல்ல? கண்டிப்பாக அப்பா டெய்லி கண்டிப்பாங்க என்னை வந்து. அப்பாவும் சரி அம்மாவும் சரி கண்டிப்பாங்க, ஒய்ஃபும் கண்டிப்பாங்க. குடிக்கூடாது, என்னால் விட முடியல. ரொம்ப அடிமையாயிட்டேன். ஸ்டார்டிங்கில் குடிச்சு பார்க்கலான்னு குடித்தேன். அது போக போக அடிமையாயிட்டேன், விட முடியல என்னால். அந்த குடியிலேருந்து வெளியே வர முடியல. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தனால இவனுக்கு மாலை போட்டான்னா குடியை விட்டுருவான்னு சொல்லிட்டு சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டாங்க. எனக்கு வந்து 31 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். 31 வருஷம் போட்டேன். நான் இப்போ பெரிய குருசாமி. அப்போ வந்து நான் வந்து ஆமாம், என் வயசில் யாரும் போடல அந்த மாதிரி வந்து. அப்போ அதுவும் செஞ்சாங்க. எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் மின்ட்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு எனக்கு பூட்டு போடுவாங்க.
இவன் குடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது ஓ. அந்த கோவிலில் போயிட்டு. நீங்க பூட்டு போட்டா இவன் வந்து சண்டை போட குடிக்க மாட்டாங்க, மாட்டாரு. குடிக்க மாட்டாங்க, ஓகே. அந்த மாதிரி சொல்லிட்டு போய் இதெல்லாம் பண்ணாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் சேர்ந்து வந்து நிறைய மந்திரவாதிகள்லாம் போய் அதெல்லாம் செஞ்சாங்க. புள்ள திருந்தணும்னு சொல்லிட்டு. திருந்தணும்ட்டு. கெட்டதுக்காக செய்யல, திருந்தணும் ஓகே. அப்படின்னு செஞ்சாங்க வந்து. ஆனால் திருந்தின பாடே கிடையாது. இல்ல. தொடர்ந்து இந்த மாதிரியான தீமையான தொடர்ந்து இதே மாதிரி காரியங்கள். தான் இருந்தது வந்து. ரொம்ப இருக்க குடி அதிகமாகிடுச்சு, அதிகமாக குடி ஆயிடுச்சு. சரி, அம்மா அப்பாலாம் கோவில் திருவிழா நடத்துகிறாங்க. சரி, அதுக்கு இவன் மாலை போட்டாங்கன்னா தீ மிதிச்சா சரியாகும்னு சொல்லிட்டு அதுங்க செஞ்சு பார்த்தது ஒன்றும் வேலைக்கு ஆகல. தீ மிதிச்சேன், பழம் கொடுத்தேன், வண்டி வலிச்சேன், எதுவுமே குடி விடவே முடியல என்னால் வந்து. முடியல. ரொம்ப அடிமையாயிட்டேன். ஸோ இந்த வாலிப நாட்கள்லேயே நீங்கள் வந்து குடிக்கு அடிமையாயிட்டீங்க. அடிமையாயிட்டேன். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு திருமணமான காரியங்களை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இது நான் வந்து என் அத்தை பொண்ணை தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன். லவ் மேரேஜ். நான் வந்து அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே வந்து என் அத்தை பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் வந்து. ஓகே. அப்போ அவங்களும் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க, அது வீட்டுக்கு தெரியாது. இது வந்து அந்த ஏற்ற வேலை வரும்போது வேலைக்கு போக ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க கூட பேச ஆரம்பித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லை பாஸ்டர், நீங்கள் இவ்வளோ குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, எந்த ஒரு நிரந்தரமான வேலையும் இல்லை, ஆனால் வந்து திருமணத்துக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து அவங்க பார்வைக்கு சும்மா ரொம்பலாம் குடிக்க மாட்டேன். ஓ, அவங்க பார்வைக்கு நீங்கள் மறைவான அந்த மாதிரி இருந்தவங்க வந்து. இப்போ அவங்க திருமணம் ஆகின பிறகு தான் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வந்து. ஓ, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த தீமையான காரியங்கள்லாம் வந்து குழந்தை பிறந்தது, பண்ண ஆரம்பிச்சிங்க. குடிக்காதுன்னு சொன்னாங்க. இது சொல்ல எனக்கு வந்து அதிகமாக கோவம் வரும். குடிக்காதான் அதிகம் இருக்க முடியாது, நீ வேணா வீட்டுக்கு போ, அம்மா வீட்டுக்கு போயிடு, என்னாலாம் குடிக்கலாம் இருக்க முடியாது, குடிக்கலாம் நான் செத்து போயிடுவேன், குடிக்கலாம் என் கெத்து நான் வருது. முடியாது, வீட்டில் அடிப்பேன். என் ஒய்ஃபுக்கு இந்த மூளையில் நரம்பெல்லாம் பாதிப்பாகிட்டு இருக்கு. எதனால? நான் அடிச்சு குடிச்சு. ஓ, நீங்கள் அடிச்சு? ஆமாம், வீட்டு படிக்கட்டு மேலே இருந்து மாடி வீடு எட்டி உதச்சி கீழே போய் விழுந்தாங்க. அங்கே போயிட்டு இந்த மூளை நரம்பெல்லாம் பாதிப்பாயிருக்கு, தலை மறுத்து போயிடும் அப்படியே வந்து. இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு உங்க கூட சமாதானமாக வாழ்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து வாழ்ந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து என்னை விட்டுட்டு போகல. குடிக்காத, சண்டை போடுவாங்க. 1 மணிக்கு 2 மணிக்குனா இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு பக்கத்தில் வீட்டில் இருக்குது, அந்த கிரவுண்டில் போய் உட்காந்து குடிப்பேன், நண்பர்கள் கூட சேர்ந்து குடிப்பேன். என் ஒய்ஃப் வருவாங்க 1 மணிக்கு 2 மணிக்கு, வீட்டுக்கு வா குடிக்காத, அடிப்பேன். அங்கேயே அவங்க இதுலேயே தேவையில்லாத துன்மார்க்கமான வார்த்தையெல்லாம் பேசுவேன், அடிப்பேன் அவங்கள. அப்போ கூட என்னை வெயிட் பண்ணி கூப்பிட்டு தான் போவாங்க வீட்டுக்கு. சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். ஒரு மக வந்து +2 படிக்கிறா, அடுத்த மக வந்து +1, பையன் 6th படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நடத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் பாஸ்டர், எப்படி இப்போ வந்து இந்த தீமையான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க, குடும்பத்துலேயும் வந்து நிறைய போராட்டமான சூழல்கள் இருந்தது, இதன் மத்தியில் ஆண்டவர் வந்து எப்படி உங்களை வந்து சந்திச்சாங்க? கண்டிப்பாக அப்படின்ற காரியத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக. ஒரு நாள் வந்து நான் சிந்ததாரிப்பேட்டைன்னு பக்கத்தில் இருக்குது ஏரியா, சிந்தாரிப்பேட்டைன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு வந்து அன்னைக்கு குடிக்க காசு இல்லை. அப்போ ஒரு 4 பேர் நண்பர்கள் சேர்ந்து வந்து ஒருத்தர் கொலை செய்யலாம் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டு ஆப்போசிட்டில். சரி, போனார், கோட்டை போட்டுன்னு போகலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு அவங்க கூட போயிட்டு அங்கே சரக்கு சாப்பிட்டு ஒருத்தன் கொலை செய்யறதுக்காக ஒயின் ஷாப் வாசல்லே காத்துட்ருக்கோம். அங்கே வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து இல்லை, நான் யோசித்தேன், சில பேர் குடிப்பாங்க, குடிச்சிட்டு ஏதாவது சண்டை கண்டை போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நீ சொல்லும்பொழுது தான் எனக்கே ஒரு கொஞ்சம் திகிலாக இருக்குது. கொலை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகப்பட்டீங்க. எனக்கு என்ன பண்ணது தெரியாது, அந்த குடி அந்த மாதிரி குடிச்சு ஆகணும். குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எது வேணா பண்ணுவீங்க. ஆமாம், எது வேணா பண்ணுவேன். பசங்களெல்லாம் வந்து ரொம்ப அடிப்பேன், கையில் கடித்து தூக்கி அடிப்பேன். வீட்டிலே வந்து மனைவியை கையில் கடி தூக்கி அடிப்பேன். அம்மா வருவாங்க சில டைம், அம்மாவெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறேன். குடியில் வந்து அந்த மாதிரி வந்து தகாத வார்த்தையில் பேசுவேன். அம்மாவெல்லாம் வந்து முடியாத பட்சத்தில் ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கு அடிமையாகி ரொம்ப குடிச்சிட்டேன். அப்போது ஒயின் ஷாப் வாசலில் என் தம்பி சண்டை போட்டுட்ருக்கான் ஒரு இடத்துல. உங்கள் தம்பியும் வந்து? ஆமாம், அவரும் குடிப்பார். இந்த மாதிரியான அதாவது அந்த ஏரியாவில் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஓ, உங்கள் ஃபேமிலியை பார்த்தாவே அந்த ஏரியா பயப்படணும். ஆமாம், கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. நான் எப்படி இருக்குன்னா என் தம்பிங்களாம் அப்படி தான் இருப்பானுங்க. இருக்கணும். ஆமாம், ஏன்னா அண்ணனோட தம்பி இல்லை. ஓகே ஓகே. எங்கே சண்டை போடுறது என் பேர் தான் சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள் வந்து. அப்போது ஒரு நேரம் சண்டை ஆகிட்டு இருக்கும்போது நான் அங்கே பக்கத்தில் போகிறேன். போன உடனே தம்பி கொஞ்சம் கோவப்பட்டான். நான் பெரிய ஆள், எனக்கு மேலே நான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது நீ ஒரு ஆட்டோ நின்று இருந்தாங்க. பேக்கில் கண்ணாடி வரும் பார்த்தீங்களா, கனமாக இருக்கும். அந்த ஆட்டோ கண்ணாடியில் அடிச்சோம் பாருங்க, இந்த கை தெரியுதுங்களா? ஆமாம் பாஸ்டர், அப்படியே
பாதியா பாருங்க. கட் ஆயிருக்கு பாஸ்டர். ஆமா உள்ள கையே கட் ஆயிருக்கு. உள்ள 25 தையல், மேல 25 தையல், நரம்பே போயிடுச்சு. ஓ, நரம்பே இல்ல. எப்படி இந்த கை ஆக்சிஜனே இருந்திருக்காதே பாஸ்டர்? ஆமா எப்படி அவ்வளவுதான், சைலண்ட். நான் எலும்பு தான் நிக்குது அந்த குடி வெறியில நீங்க என்ன வெடியில. பண்ணீங்கன்னு தெரியல. ஆமா நான் தான் நிக்கணும் முதன்மையான இடத்துல. ஓ. நீனே போய் இது பண்ண சொல்லிட்டு அடிச்சிட்டேன். ஓ, என் குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி ஆமா இருக்கக்கூடாது, முன்னாடி நான் நான் தான் முன்னாடி இருக்கணும். அந்த ஒரு வெறி எனக்கு வந்து அந்த இடத்துல திடீர்னு வந்து நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். இப்போ கை அடிபட்டுச்சு. நான் எந்த தெய்வத்தை வணங்கணுமோ அந்த தெய்வத்தை நான் கூப்பிடணும். ஆமா. அது என்னன்னு தெரியல, திடீர்னு ஏசப்பான்னு கூப்பிட்டு அந்த இடத்துல எனக்கு. ஆமா, இல்ல எப்படி கண்டிப்பா. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா நீங்க சுயநினைவோட தான் இருந்தீங்களா? ஆமா கண்டிப்பா வந்து இங்க அடிபட்ட உடனே ஏசப்பான்னு கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே என்னை ஆட்டோவில் தூக்கி போட்டாங்க. இல்ல ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். எப்படின்னா கிறிஸ்துவ அறியாதவங்க ஆமா நீங்க வந்து சபைக்கு எப்பயாவது போன இல்ல சபை இயேசுவே எனக்கு ரொம்ப லாங் இருக்கு. ஓ. போதகர்லாம் அடிப்பேன், இந்த ஜெப மாதிரி கூட்டம் பண்ணா காரியம் திட்டுவேன். அந்த இடத்துல வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவேன் நான் வந்து. அவங்கள எல்லாரும். ஆமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தை நம்ம கூப்பிடணும். ஆமா, நீங்க ஒரு 31 வருஷமா நான் மாலை மாலை போட்டிருக்கேன். போடுறேன் அப்படின்னீங்க. ஆ, நீங்க கூப்பிட்டா அந்த தெய்வத்தை தான் நீங்க நான் கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிட்டேன் நான் வந்து அந்த இடத்துல வந்து. அந்த இருதயத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தை கண்டிப்பா கொடுத்தாங்க. ஆமா. எனக்கு ஏன் நம்ம இந்த இயேசுன்னு கூப்பிட்டோம் ஓ, அந்த இடத்துல. அப்போ அதோட எனக்கு மழக்கம் வந்துடுச்சு. ஓகே. ஆட்டோவில் தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. சேர்த்துட்டாங்க. ஆமா ஓகே. சேர்த்துட்டு மறுநாள் காலையில் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ம். அப்போ ஆப்ரேஷன் நடக்க போகிற இடத்துல வந்து 2 மணிக்கு கூப்பிட்டு போனாங்க. ம்ஹும். நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஓகே. 8 மணிக்கு தையல்லாம் போட்டு கட்டு போட்டு ஒரு ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க என்னை வந்து. ரைட். அந்த ரூமுக்கு போயிட்ட உடனே ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு. என் ஒய்ஃப் கூட வராங்க. மணி 9:10 ஆயிடுச்சு. ம். அப்போது ஒரு பெட்டில் வந்து புதிய ஏற்பாடு புத்தகம் இருந்தது. உங்க பக்கத்து பெட்ல பக்கத்துல அதே பெட்டு, நான் படுக்க போகிற பெட்டில் புதிய ஏற்பாடு ஆமா போற பெட்ல. இருந்தது. ஒரு ஜெப எண்ணெய் இருந்தது. ம்ஹும். இப்போ இதை பார்த்த உடனே என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு ஆஹா. ஓப்பன் பண்ணி நிறுத்தி விட்டாங்க ஓ. அந்த இல்ல, புதிய ஏற்பாடு. உங்க மனைவிக்கு வந்து ஆண்டவரை பத்தி தெரியுமா? இல்ல அவங்க சர்ச்சுக்கு போற இப்போ வழக்கம் என்னால் இருக்கா? அவங்க சமாதானம் இல்லாத, ஓ. அவங்க வந்து எங்கன்னா அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது, ம். பக்கத்தில் ஜெப கூட வந்தால் போய் நிற்பாங்க அந்த இடத்துல போயிட்டு. எனக்கு தெரியாம மறைமுகமாக போய் ஆண்டவர் தேடுவாங்க போயிட்டு. ஏன்னா அந்த மாதிரி சபைக்கு போனா நீங்க வந்து அடிப்பீங்க, கண்டிப்பா திட்டுவீங்கன்னு சபைக்குள்ளே தெரியும். வந்து பாஸ்டரே அடிப்பேன். ஓகே. ஆமா ஒரு பாஸ்டர் அடிக்கிறது தான் சபைக்கு போனேன். அந்த பாஸ்டர் கையில் ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க எனக்கு ஓ. அந்த இடத்துல. ரைட். ஆமா ஓகே. அந்த மாதிரி இருந்தது. இப்போ காலையில் அவங்க வந்து விசுவாசித்து இருந்தாங்க ஆண்டவரை வந்து, ஏசப்பா வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அதாவது ஏசப்பா முழுமையாக அவங்க ஏற்றுக்கல, இல்ல. சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபைக்கு போனாங்க. ஓ, பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க ஆமா. வந்து வாமா ஜெபத்துக்கு உட்காருமா போங்க, இல்ல இந்த அப்படிமா சபைக்கு போங்க, அப்படி நீங்க சொல்லுவாங்க. ஜெபிச்சீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்கும், ம். உங்க கணவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க. இவங்க போயிட்டு மறைமுகமாக போய் தேடுறது ஓகே. அந்த மாதிரிலாம். அந்த என் சகோதரிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் கூப்பிடுவாங்க, வா நீ இந்த மாதிரி வந்து சபைக்கு வா, அண்ணன் திருந்துடும், குடிப்பழக்கத்தை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிடுவாங்க இவங்கள வந்து. உங்க அவ்வளோதான். சகோதரிகள் வந்து ஆண்டவரை ஆமாம் அவங்க ஆண்டவர் ஏற்றுனாங்க. என் கூட சகோதரி 2 பேர் இருக்காங்க, சரண்யா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு. 2 அவங்க ஆண்டவர் ஏற்றுனாங்க வந்து. ஆண்டவர் மேலே எனக்கு எப்போ விசுவாசம் வந்ததுன்னா, என்னை ஸ்டாலினி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கையில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ராத்திரி வந்து என் ஒய்ஃப் அழுதுகிட்டே வந்து ஒரு பாஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி எனக்காக ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாரு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கையை வந்து டச் அனுப்பிடுவாங்கம்மா, பயப்படாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. மறுநாள் காலையில் வந்து என்னை ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்றாங்க. நாங்கள் மதியம் 2 மணிக்கு போகிறோம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போன உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கையை தைச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போது வெளியே அனுப்பின உடனே நாங்கள் ஒரு வார்டுக்கு போகிறோம். நைட்டு 10 மணிக்கு வார்டுக்கு போகிறோம். அந்த வார்டுக்குள்ளே போன உடனே வந்து திருமண உடனே அந்த பெட் இருந்தது அங்கே, நான் படுக்கிற பெட்டு. அதில் வந்து ஒரு புதிய ஏற்பாடு புத்தகமாக ஒரு ஜபானியே இருந்தது அந்த இடத்துல வந்து. உடனே அது எங்கள் ஒய்ஃப் பார்த்த உடனே அதை எடுத்து என் நெத்தில விட்டாங்க. அதை வந்து சரி எங்கள் ஒய்ஃபோட பேசிட்டே வந்து அப்படின்னு அசால்ட்டாக திருமண உடனே என் கண்ணுக்கு முன்பாக ஒருத்தர் வந்து வெள்ளை அங்கேயே தரிச்சுன்னு வந்து 2 கையை அப்படி காட்டி வா வான்னு கூப்பிட்றாரு. என்ன வா வா என் கிட்ட வா, என் கிட்ட வா, என் கிட்ட வான்னு கூப்பிட்றாரு. எனக்கு வந்து உடனே தெரிஞ்சு போச்சு, என்னை வந்து ஏசப்பா தான் கூப்பிட்றாரு, அங்கே பாரு அனிதா, ஏசப்பா தான் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லி ஒய்ஃபு கிட்ட சொல்கிறோம். ஆனால் என் ஒய்ஃபுக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. என் கண்ணுக்கு மட்டும் தான் அந்த இடத்துல தெரியுது. அப்போ தான் எனக்கு வந்து விசுவாசம் வந்தது. அந்த இடத்துல கூட எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. எனக்கு ஆப்போசிட் ஆள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை பண்ணதுக்காக ஏதோ பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்தாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து எங்கள் ஆப்போசிட் ஆள்லாம் வந்திருக்காங்க, எங்களை வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லும்போது அவங்க அனுப்பவே இல்லை டாக்டர்லாம். அப்போ நான் ஆண்டவரை பார்த்தேன்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் உங்களை பார்த்தேன்ல,
நான் இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், என்னை இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, என் ஒய்ஃப் என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரோட கேட்டேன். டாக்டர் போவேணான்னு சொன்ன டாக்டர் உடனே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி டாக்டர்னு சொன்ன உடனே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அது மறுநாள்ல இருந்து பாருங்க எனக்கு விசுவாசம் வந்துச்சு ஆண்டவர் மேல வந்து. நான் படுக்கும்போது சில காரியெல்லாம் ஆண்டவர் உணர்த்துவார். நான் என்னென்ன பாவம் பண்ணேன், யார் யார் என்னென்ன செஞ்சேன், அதெல்லாம் நைட்ல நான் படுக்கும்போது இயேசுவா உணர்த்தினே இருப்பாரு, எனக்கு காட்டினே இருப்பாரு. அதுக்காக அறிக்கை செய்ய சொல்லுவாரு. நீ மன்னிப்பு கேளு, அறிக்கை செய்ய மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாரு. மன்னிப்பு கேட்பேன், கண்ணீரோட மன்னிப்பு கேட்டுனே இருப்பேன். நைட்டு ஃபுல்லா ஆண்டவர் சமூகத்துல உட்காருவேன், மன்னிப்பு கேட்டுனே இருப்பேன். காலையில விடிஞ்சிடும் சில டைம்ல வந்து. அப்புறம் சில டைம்ல யாராவது மனிதர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுவாரு. நான் உடனே போயிட்டு ஆண்டவர் சொல்ல தட்டாத போயிட்டு உடனே போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். அந்த இடத்துல போயிட்டு அவங்களும் பாருங்க மன்னிப்பு கேட்கும்போது என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. இவன் முன்ன மாதிரி சண்டை போட தான் வரான்னு சொல்லிட்டு. ஆனா கையில பைபிள் பார்க்குவா கொஞ்சம் சந்தோஷமா பேசுவாங்க. என்னன்னு கேட்டோம், நான் இந்த மாதிரி வந்து ஆண்டவர்கிட்ட சேர்ந்துட்டேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்க என்ன எங்க பார்த்தாலும் வந்து எதிரியா நினைக்கிறது இல்ல, என்னை பார்த்தா வந்து சோத்திரம் ஐயான்னு கேக்குறாங்க, சோத்திரம் ஐயான்னு சொல்றாங்க. நீங்க வந்து இரவு முழுக்க நீங்க வந்து ஆண்டோட சமூகத்துல வந்து நீங்க காத்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா நீங்க சபைக்கு தொடர்ந்து நீங்க போயிட்டு இருந்தீங்களா அப்படி பாஸ்டர்? சபைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். சரி. வேலைக்கிழமை போனேன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓ, வியாழக்கிழமை மாதிரி தான் நீங்க சபைக்கு சபைக்கு போயிட்டு ஓ, இருந்தேன். அந்த சபையினுடைய ஆராதனை வந்து வியாழக்கிழமை இருந்ததா இல்ல ஒரு ஜெப கூடுகமா இருந்தது? ஜப அதாவது ஜப கொடுக்க மாதிரி தான் இருக்கு அது வந்து. அப்புறம் இதுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஓகே. சரி நானும் வந்து போயிட்டு நல்லா அன்பாக பேசுனாங்க சபையில எல்லாம் வந்து. ஓ. அதனால வந்து நானும் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைலாம் போவேன் சபைக்கு. ம், ம், ம். போயிட்டு அப்புறம் சுவிசேஷகரிக்கு போகலான்னு கூடுவாங்க என்ன. உங்களை கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்க. அதாவது வந்து அப்பதான் நீங்க வந்து சபைக்கு போறீங்க. சபைக்கு போன உடனே உங்களை வந்து சுவிசேஷம் கூப்பிடுவாங்க. அறிவிக்க ஏன் கூப்பிடுவாங்கன்னா வந்து நான் ஒரு சாட்சி, ஒரு witness. ஏன்னா வந்து அதுக்காக பழைய வாழ்க்கை எப்படி ஆமா, இருந்தது? என் சாட்சி தான் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு. ஓ, ஜனங்களுக்குள்ள ஆமா, இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, இந்த புளியாந்தோப்பு பகுதி ஃபுல்லாக எனக்கு தெரியாத ஆள் இல்லை. இல்ல. நான் எங்கே போனாலும் என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க அந்த புளியாந்தோப்பு பகுதியில். இவன் நான் நீயா வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அதனால சாட்சி கூட என்னை கூப்பிட்டு போவாங்க அந்த இடத்துல வந்து. ஓ, ஓ, ஓ. நிறைய பேர் என்னை பார்த்து தொடப்பட்டாங்க. அது இன்னொரு ப்ளஸும் இருக்குது. உங்களை கூட்டு போனா யாராவது சண்டை போறவங்க கூட வந்து பயப்படுவாங்க. கண்டிப்பா பிரதர் இல்ல, இருக்காரு. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓ, ஓ. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வந்து. அந்த மாதிரிலாம் கூட ஆயிருக்கு. என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. பார்த்துட்டு நீங்க நடத்துங்க, ஊழியத்துக்கு போகும்போது. உட்காருங்க, திண்ணையில வந்து உட்காருங்க, வீட்டில் இடம் கொடுப்பாங்க, ம்ஹும். செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் வந்து. சரி, தொடர்ந்து நீங்க வந்து அந்த சபைக்கு போனீங்க. இந்த சபையில போனதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள எப்படி நீங்க வந்து ஆண்டவரை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டீங்க? எப்படி வந்து ஆவிக்குரிய சத்தியத்துல நீங்க வளர்க்கப்பட்டீங்க? அதை பத்தி சொல்லுங்க பாஸ்டர். சபைக்கு நான் போவேன், அங்கே சொல்கிற சத்தியம் வந்து அந்த அளவுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வதிப்பார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எனக்கு வந்து என் சகோதரி சொன்ன பார்த்தீங்களா, சரண்யா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவங்க நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி வந்து வின்சென்ட் செல்வகுமார் ஐயா வந்து பேசுவாங்க பாருங்க. கொரோனா டைம் கரெக்டாக அந்த டைம் அதெல்லாம் பாருங்க, நல்லா சத்தியம் பிரயோஜனமா இருக்கும். அந்த அந்த வருடத்தில் தான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரீங்க, ஆமா, சபைக்கு வரீங்க. நான் எனக்கு அடிபட்டது பார்த்தீங்களா அப்போ. அது என்ன வருடம்? அது வந்து 2018. 18ல. ஏன்னா கொரோனா வந்து 2019 எண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருஷம் அந்த மாதிரி வந்து. அப்போ சொல்லும் போது எனக்கு இவர் முதல்ல இவரோட ப்ரேயர்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்து வின்சென்ட் ஐயா ப்ரேயர்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். மெசேஜ் பார்ப்பேன். மெசேஜ் ஒரு வாட்டி கேட்டோமா இன்னும் எனக்கு தாகமா இருக்கும். இந்த மெசேஜ் கேட்கணுமே. ஆமா, இதை கேட்டுட்டு அங்க சபையில போய் உட்காந்தோமா எனக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு அது இன்ட்ராக்ட் ஆகாது. ஓகே. ஓப்பனா கேட்டேன் ஒரு நாள் வந்து அது சபையில ஓப்பனா கேட்டேன். இந்த மாதிரி வந்து ஜெபிக்க சொல்லி கேட்டேன். எழுப்புதலுக்காக பேசுறாங்களே, ஜெபிக்க சொல்றாங்களே, அவங்க அவனுங்கள ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சபை போதகர் வந்து எங்க அந்த சபையில வந்து தேசத்துக்காக ஜோமன எழுப்புதல் அதெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒத்துக்காது. எனக்கு வேற என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து சபைக்கு போகலாம், தப்பு கிடையாது, சபைக்கு போனோம். ஆனா இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து கேட்கணும். இது நல்லா இருக்கு இந்த சத்தியம், இவர் பேசுற சத்தியம், இவர் யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. இந்த சத்தியத்தை கேட்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை மட்டும் நான் கேட்டுனே இருப்பேன். அப்படியே வந்து அதில் தான் நான் வளர்ந்தேன். அவரோட சத்தியத்தில் வந்து கேட்டு, அதாவது நெடுங்காலமாய் காத்திருப்ப இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ வச்சிரும். அந்த மாதிரி அந்த வார்த்தை கேட்ட உடனே இருதயத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் வரும். இப்போ நான் கேட்டது இல்லாமல் என்னை சார்ந்தவங்க கூட கொடுக்கணும் அந்த வார்த்தையை கொண்டு போகணும். தெரியாத இருக்கிறாங்களே, தாகம் உங்களுக்குள்ள. ஆமா, தெரியாத இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து நிறைய பேர் சொல்லுவேன், இது பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இது வின்சென்ட் பேசுறாங்க பாருங்க, பிரயோஜனமா இருக்கும் பாருங்க சொல்லியிருக்கேன் நிறைய பேர். சபையில் இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க எங்கள் சபையில், நான் இது மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஏன்னா யாருக்குன்னா தனியாக பேசணும்னா வந்து பேசாதீங்கன்றோம். நிறைய வாட்டி ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துவாங்க, அனிதா ஸ்கூலில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். என்ன பேச விட மாட்டாங்க. பிகே நாள் சொல்லுவாங்க. பிகே நாள் சரி சரி பேச விட மாட்டாங்க. அதனால நான் விட்டுருவேன். ஆனால் தொடர்ந்து இந்த ப்ரேயர் பார்த்துட்டே இருப்பேன். நான் வந்து அவங்க நல்லா பிரயோஜனமாக இருக்கும். ஐயாவோட அந்த ஐயா தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் கேட்காங்களா, அவங்க ப்ரேயர் நிறைய பார்ப்பேன் நான் வந்து.
என் பக்கத்தில் இல்லை, அவ்வளோதான் அவங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய சத்தியத்தின் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆமா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கண்டிப்பாக ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு வந்து நடுவில் அவங்க ஊழியத்துக்கு அடிக்கடி போவாங்க, போக மாட்டாங்க, சுவிசேஷ தெரிவிக்க விட்டுருவாங்க. எனக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை விட மாட்டீங்க. நான் விடல. விடல. அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, ஜனங்க அழிஞ்சு போறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க தீமை போறாங்க. பக்கத்துல வருது. நீங்க வந்து விடுதலையானுங்களே, அவங்க விடுதலை தேவையில்ல, தேடி போங்க, சுவிசேஷ அறிவிங்க, வெளிச்சம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச பேச எனக்கு நைட்ல தூங்க முடியாது. உங்களுக்குள்ள அந்த தாகம். சும்மா உட்கார முடியாது, என்னால் வந்து சாப்பிட முடியாது, ஏந்து எங்கேயாவது போகணும், சுவிசேஷ அறிவிக்கணும், ஏதாவது ஜனங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தாகம் அதிகமாகிடுச்சு. அப்போ இவங்க வரல, என் சகோதரிங்களாம் கூப்பிட்டுட்டு, என் ஃபேமிலி, என் பசங்க, ஒய்ஃபு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு 8 பேர் தான் போனோம். அப்படியே பீச்சு, ஐநாவரம், அங்கங்கே ட்ராக்ஸுக்கெல்லாம் கொடுப்போம். நிறைய ட்ராக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் நாங்கள். ஆமாம், ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து இயேசுங்களை நேசிக்கிறேன் என்ன சாட்சி சொல்லுவேன். தொடர்ந்து ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி ஊழியம் செஞ்சோம். 2-3 வருஷம் ஊழியம் செஞ்சோம். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அப்படியே 21 பேர் 30 பேர் ஆகிட்டாங்க அந்த ஊழியத்தில். வந்து அவங்கவுங்க சபைக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க சபைக்கு அனுப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு சேர்க்க மாட்டேன், என் சபைக்கு நான் போயிடுவேன், அவங்கவுங்க சபைக்கு போயிடுவாங்க. இது மாதிரி தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த சபையினுடைய ஆராதனை கலந்து கொண்டு, ஆமாம், மித்த நாட்கள்லாம் சேர்ந்து ஊழியம் செய்வோம். வந்து ஊழியம் செய்வோம். உங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களையும் நீங்க கூப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சகோதரிங்க சேர்த்துக்குவோம், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கடந்து நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போவீங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டுட்டீங்க, அந்த வார்த்தை வந்து ஜனங்களுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்ற தாகம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. கண்டிப்பா. இது வந்து அந்த சபையை நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அதை அவங்க வந்து ஏற்றுக்கல. அப்புறம் அவங்க தொடர்ந்து உங்களை சபையில் அவங்க அனுமதிச்சாங்களா? ஒரு நாள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒரு நாள் வந்து எப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தினாங்க. நியூ இயர் 1ஆம் தேதி அதுக்கு தீர்க்க தரிசன மீட்டிங் சொல்லிட்டு அதை நடத்திட்டு எல்லாருக்கும் பாட கொடுத்துருவாங்க. பாடுன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் எப்பயுமே முன்னாடி என்னை கூப்பிட்டு பாட வைப்பாங்க. இப்போ நான் அது சொன்னதுலேருந்து என்னை கூப்பிடுறது கிடையாது, ஒதுக்கிட்டாங்க. வந்து ரொம்ப ஒரு நாள் ரொம்ப கத்தி அழுதுட்டேன் மீட்டிங்கில், வந்து சபையில் ரொம்ப மீட்டிங்கில் ரொம்ப கத்தி அழுதுட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் பேசினார், உன்னை இதுக்காக அழைக்கல, இதுக்கு உன்னை இங்கே உட்காந்து அழுதுக்காக அழைக்கல. அப்போ சில தரிசனம் பார்க்குறேன். வந்து பாதாளத்துக்கு நிறைய கூட்டம், கெஞ்சாவுக்கும் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்களாம் உள்ளே போகிறாங்க, அதை காட்டுறாரு. இதுக்காக தான் இவங்களை மீட்டெடு தான் உன்னை அடித்தேன், இதுக்கு சோர்ந்து போவாத, புறப்பட்டு போ, அதெல்லாம் பார்க்காது நீன்னு சொல்லிட்டு மீண்டும் சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஆண்டவர் போ, சபைக்கு போ, நான் சொல்கிறப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர் வந்து. ஆனால் சத்தியத்தை விட மாட்டேன். இந்த இன்ஸ்டன்ட் ஐயா பேசுறது யூடியூப்ல வச்சு பார்ப்பேன், அதிக தாக்கமாயிடுச்சு. இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் இதில். வந்து கேட்க ஆரம்பித்தேன், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா சபையில் வந்து அதுவும் கேட்க ஆரம்பிச்சேன். நான் வந்து தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது, பைபிள் அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுறீங்க நீங்கள். அப்போ அவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. வந்துட்டாரு பாரு. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களோட வேத தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். ஆண்டவர் வந்து உங்களை வந்து அழைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஊழியம் பண்ணுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறது வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். இப்போ முதல்ல சபைக்கு போயிட்டு இருந்தேன், ஜெபம்லாம் அந்தளவுக்கு செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். ஜெபம் வந்து போனமா ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ சத்தியம் சொன்ன பார்த்தீங்களா, வின்சென்ட் செல்வகுமாரையா சத்தியம் வந்து, அதை கேட்டதுலேருந்து நம்ம ஊழியம் செஞ்சால் மட்டும் போதாது, நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அவங்க அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த வார்த்தை என் காதில் கேட்டுனே இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், சுயமா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் எனக்கு அந்த தாகம் வந்து, நான் வந்து 9:30 மணிக்கு பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். நைட்டு காலைல 4 மணி ஆகிடும், காலைல 4 மணி 5 மணிக்கு ஆகிடும் சில டைமில் வந்து ஜெபம் பண்ண. அப்போ விழிச்சு சில டைமில் வந்து என்ன இது, எப்போ நைட்டு உட்காந்து 9:30 மணிக்கு என்ன டைம் ஆயிடுச்சு பார்த்தா ஆவியானவர் இடைப்படுவார். அவ்வளோ நேரம் வந்து சில காரியெல்லாம் வெளிப்படுத்தி பேசி வந்து நிறைய பைபிள் படிப்பேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினேன். அவங்க கொடுக்குறாங்க ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்துட்டு அப்போ இன்னும் தேடினா எப்படி இருக்கும், இந்த ஒரு வார்த்தையில எப்படி இருக்கு. யூடியூப்ல அந்த டிவில பார்க்கும்போதே நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க, நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க தனிமையில போய் தியானிப்பீங்க. இயேசுவா பேச சொல்லியிருக்காங்களே, இது வச்சு பேசுகிற ஆண்டவர் வந்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நீங்கள் நிறைய நைட் ப்ரேயர்லாம் எடுத்தவங்க பார்த்தீங்களா, அனிதா ஸ்கூல் பிகேமில். ஆமாம், தொடர்ந்து கலந்துப்போம் அந்த இடத்துல வந்து. அங்கே வர்றாங்க சொன்னால் போதும், நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி நீங்கள் போயிடுவேன். ஃபஸ்ட்டு எங்களோட நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க, உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு வந்து நேரம் போதாதனால நிகழ்ச்சியை முடிக்கிற தருவாயில் நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரமும் அநேக காரியங்களை உங்களிடத்துல நாங்கள் கேட்டு அறிஞ்சுக்கொள்ளணும். தேங்க்யூ பாஸ்டர். என்ன நேர்களே, பாஸ்டருடைய பழைய வாழ்க்கையை குறித்து நிறையா நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல. ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு இளைஞன்
நிறைய தீமைகளை செஞ்சு கொண்டு வந்தாங்க. கர்த்தர் எப்படி அவங்கள சந்தித்தாங்க, எப்படி அவங்கள தொட்டாங்க அப்படின்ற காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் அநேக காரியங்களை அடுத்த வாரமும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத சத்தியங்களை சின்ன சின்ன புத்தகங்களாக வெளியிட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நமக்கு எப்பொழுதுமே நன்மை பயக்கும். ஒரு விரும்பின ஒரு நேரத்தில் அதை எடுத்து வாசிப்பதற்கு, அதை வாசித்து காரியங்களை மறுபடியும் நம்ம கிரகித்துக் கொள்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். போன மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத சத்தியங்களின் அடிப்படையில் சாத்தான் வரும் வாசல் என்ற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு ஒரு மாச காலத்துக்குள்ள நம்ம போட்ட முதல் பதிப்பு முழுவதும் முடிந்து போகிற ஒரு நேரம் வரைக்கும் வந்துருச்சு. வெகு சில பிரதிகள் மாத்திரம்தான் கையிருப்பில் இருக்கிறது. அடுத்த பதிப்பு வெளியிடுவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். சாத்தான் வரும் வாசல் என்ற இந்த புத்தகம் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு சபைக்குள்ளேயோ இடம் கொடுக்காமல் சாத்தானால் உள்ளே நுழைய முடியாது. என்னென்ன விதங்களிலே இடம் கொடுப்பதனால சாத்தான் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பல காரியங்களை ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் சாத்தான் வரும் வாசல். இந்த புஸ்தகத்தை வழக்கம் போல நீங்கள் அமேசான், பிளிப்கார்ட் போன்றவைகள் மூலமாகவும் பெறலாம். நேரடியாக நம்முடைய அலுவலகத்துக்கு ஆர்டர் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாசத்துல, ஆகஸ்ட் மாசத்துல இதே புத்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பு, சாத்தான் வருகிற வாசல் புஸ்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பு சாட்டன்ஸ் கேட்வே என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கிறது. தமிழ் படிக்க தெரியாதுங்க, எனக்கு செய்தி தான் கேட்க தெரியும், இங்கிலீஷ்னா படிச்சிருவேன்னு சொல்றவங்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதையும் கூட நீங்கள் அதே முகவரியிலே மெயில் அனுப்பியோ ஆர்டர் செய்தோ பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 புஸ்தகமுமே அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இணையதளங்களிலே நமக்கு கிடைக்கிறது. நல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.